இந்தியாவில் லேண்டு ஓரியன்ட் கம்யூனிட்டிஸ், தமிழ்நாட்டில் தேவர், வன்னியர், கவுண்டர், இவங்கலாம் லேண்ட் ஓரியன்ட் கம்யூனிட்டிஸ். சரியா? லேண்டு வச்சுருக்கவங்க தான் 80s வரைக்குமே பெரிய சமுதாயங்கள், பணக்கார சமுதாயங்கள். ஏன்னா அது ஒன்று தான் அசட்டு. அப்போ அதுவும் கோல்டு தான் அசட்டு. ஷேர் மார்க்கெட் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, கம்பெனிஸ் பெருசாக கிடையாது, மற்ற அசட்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொல்கிற சர்வீஸ் அசட்ஸ் எதுவுமே அன்றைக்கி பெருசாக கிடையாது. இந்த லேண்ட் லெஸ்ஸாக இருக்கிறாங்கல்ல, ரூரல் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், அவங்க இந்த லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டிஸ் ஒரு கான்செப்டாகவும் லேண்ட் இல்லாதவங்க ஒரு கான்செப்டாகவும் இருப்பாங்க. நீங்கள் 60s வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70s வரைக்குமே ரூரல் அர்பன் பாப்புலேஷன் 70%, அர்பன் பாப்புலேஷன் லெஸ் தென் 20% தான் இருந்துச்சு. இந்த 70% ரூரல் பாப்புலேஷனில் மெஜாரிட்டி லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டிஸும் ஒரு பார்ட்டு லேண்ட்லெஸ் கம்யூனிட்டிஸாகவும் இருந்தாங்க. ஸோ லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டிஸ் தான் பொலிட்டிக்கலாகவும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர், அந்த ஊரோட பிரசிடென்ட், மெம்பரு, இப்படி ஆதி காலத்துலேருந்து நாட்டாம இது எல்லாமே லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டிஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்குன்னு திருப்பி சொல்கிறேன், இது எக்கனாமிக் மைட்டே தவிர ஜாதி கிடையாது. எக்கனாமிக் மைட்.